ஹலோ என் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா, சூப்பராக ஹெல்த்தியான பாசிப்பருப்பு இட்லி எப்படி செய்கிறதுன்ட்டு காட்டி கொடுக்கு. ரெகுலராக அரிசியில் பண்ணிட்டுருப்பீங்கோ, ரவாவில் பண்ணிட்டுருப்பீங்கோ, இந்த மாதிரி பாசிப்பருப்பில் பண்ணி பாருங்க. அப்படியே நீங்கள் என்ன பேரானா வச்சுக்கோங்க. இதுக்கு குசுபு இட்லின்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா பருத்தி இட்லின்ட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த பேர் வச்சுக்கோங்க. ஆனால் இட்லி மாத்திரம் சூப்பராக வெந்து வரும். எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாமா? மெஷர்மெண்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு கப்புக்கு நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துட்டாக்கா ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் உளுந்து எடுத்துக்கணும். 1:1 ரேஷியோவில். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு ஜவரிசி சேர்த்துட்டு காலையிலே ஊற வச்சுடுங்க. ஒரு 5 hours நல்லா ஊறி வந்தாக்கா நீங்கள் காலையில் ஊற வச்சுட்டு சாயந்தரம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்படுற தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. நான் இங்கே 2 பேட்சில் அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா எங்களோட மிக்ஸி ஜாரு சின்ன ஜாரு, அதில் கொள்ளாது. அதனால 2 டைமு அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒட்டின்னு இருக்கோம் இல்லையா, அதுக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கரண்டியில் எல்லாம் வேண்டாம், கையிலேயே கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். குட் பாக்டீரியாஸ் போகும், கையிருந்தும் சூப்பராக பர்மெண்ட் ஆகி வரும். காலையில் பாருங்கோ, அப்படியே பொங்கி வெளியிலெல்லாம் ஒழுகிருக்கு. நான் மறந்துட்டேன் அடியில் ஒரு பாத்திரம் வைக்கிறதுக்கு, அப்படியே வச்சுட்டேன். காலையில் பார்த்தா அப்படியே மூடையெல்லாம் மாவாயிடுது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் எடுத்தது. இப்போது இட்லி தட்டில் நெய் தடவி 20-25 நிமிஷத்துக்கு இந்த மாவை ஊற்றி வேக வச்சாக்கா சூப்பரான இட்லி. நான் சும்மா வாய்ப்பேச்சுக்கு சொல்லிட்டல, நீங்கள் செஞ்சு பாருங்க. அவ்வளோ நல்லா வரும். பருத்தியாக பூவான்ற மாதிரி இருக்கும். எல்லா தட்டுலேயும் நல்லா அந்த குழிலெல்லாம் ஊற்றிட்டு நல்லா புசுபுசான்ட்டு வரும். நீங்கள் ஃபுல்லு போடுங்க, பரவாயில்ல. இப்போ பாருங்கள், மூடி வச்சுட்டு 20 மினிட்ஸுக்கு வேகத்துக்கு விடலாம். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு காரசாரமாக பொட்டுக்கடலை சட்னி செஞ்சு காட்டுறேன். 1 கப்புக்கு தேங்காய் துருவல் எடுத்துட்டாக்கா 1/2 கப்புக்கு பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இங்கே 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும், அதனால். குட்டி உண்டு புளி, அப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துண்டு தண்ணி போட்டு நைஸாக சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லிக்கு கொஞ்சம் தளராக இருந்தால் தான் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். கூட ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை அண்ட் மல்லித்தழை கூட சேர்த்துக்கோங்க. நான் இங்கே இஞ்சி கூட சேர்த்துருக்கேன், அது கிளிப்பிங்கில் மிஸ் ஆகிருக்கு. எல்லாம் சேர்ந்து அரைச்சி ஒரு பேசனில் கொட்டிக்கோங்க. அதுக்கு நல்ல தாளிப்பு கொடுக்கணும். கடுகு தாளிப்பு கொடுத்துட்டு வேணும்னா ஒரு 2 வரமிளகா கூட கிள்ளி போட்டுக்கோங்க. பட் நான் அவசரத்தில் பண்ணியிருந்தாலே அதெல்லாம் இல்லை, கடுகு மட்டும் தாளிச்சிருக்கேன். சூப்பராக டேஸ்டியாக வந்தது. இந்த மாதிரி நீங்கள் இந்த பாசிப்பருப்பு இட்லிக்கு இந்த பொட்டுக்கடலை சட்னி நல்ல காம்பினேஷன். பாருங்க, இப்போது சட்னி அரைக்கிறதுனா கூட இது வெந்திருக்கு, எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு செக் பண்ணுறதுக்கு கை ஈரம் படுத்திட்டு தொட்டு பாருங்கோ. கைக்கு ஒட்டக்கூடாது. சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ சர்விங் ஒன்று தான். தட்டில் இப்போது அந்த குசுபு இட்லியோ மல்லி இட்லி என்ன சொல்கிறீங்களோ அந்த பேர் வச்சு சர்வ் பண்ணுங்க. யாரும் வேண்டான்ட்டே சொல்ல மாட்டேன். நீங்கள் நினச்சிப்பீங்க இட்லி வேண்டான்றா, ஆனால் உங்களுக்கு கேட்டு சாப்பிடுவோம். அவ்வளோ நல்லா டேஸ்டியாக வரும். அந்த பாசிப்பருப்பு ஃப்ளேவர் வரும். நான் இங்கே புதினா தொகையல் கூட சேர்த்துருக்கேன். பழைய வீடியோவில் பாருங்கோ, இந்த புதினா தொகையல் எப்படி பண்ணுறதுன்ட்டு அது கூட வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். வீணா லக்ஷ்மி நாராயண் பேஜை போய் ஃபாலோ பண்ணுங்கோ.